நெல்லை பாபநாசத்தில் நடைபெற்ற இறையியல் வகுப்பில் 5வது பாடமாக சக்தி எனும் தலைப்பில் ஆசான் மா. செந்தமிழன் ஆற்றிய உரை இது. சிவம், சக்தி ஆகியவை மூலத்தின் இரு கூறுகள். இதுதான் ஒரு அடிப்படை. இரண்டும் வேறு வேறு அல்ல. கூறு என்றால் ஒரு குறிப்பிட்ட கட்டமைப்புடைய ஒரு பகுப்பு என்று ஒரு சொல்லுக்கு ஒரு பொருள் உண்டு. அதாவது ஒரு குறிப்பிட்ட கட்டமைப்பு எதனால் இருக்கிறதோ அதில் தவிர்க்க இயலாத மிகை குறை என்ற வேறுபாடுகள் அற்ற நிலைகள்தான் கூறுகள். மிக எளிமையாக அதை தொடங்க வேண்டும் என்றால், காட்சி என்ற ஒரு புலன் இருக்கிறது, புலனறிவு இருக்கிறது. இந்த காட்சி என்ற புலனுக்கு விழிகள் கூறுகள். இது கூறு. ஒரு விழி செயல்படவில்லை என்றால் எவ்வளவு காட்சி அறிவு கிட்ட வேண்டுமோ அவ்வளவு கிட்டாது. இதுதான் கூறு என்பதற்கான ஒரு மிக எளிமையான, மிகவும் மேலோட்டமான ஒரு சான்று, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. மூலம் இரு கூறுகளாக இருக்கிறது. அது சிவம், சக்தி என்ற நிலைகளில் உள்ளது என்பதுதான் கருத்து. நாம் குறிப்பிட்ட சான்று சிவசக்திக்கு பொருத்தமற்றது. ஏனென்றால் இரு விழிகள் தனித்தனியே உள்ளன. ஆனால் சிவமும் சக்தியும் தனித்தனி அல்ல. இது வேறு, அது வேறு அல்ல. ஆனால் கூறுகள். நாம் தனித்தனி என்பதை இடைவெளியோடு, வெளியோடு மட்டும்தான் புரிந்து கொள்வோம். ஒன்று இன்னொன்று, இது வேறு, அது வேறு என்பது. இந்த ஒன்றுக்கும் இன்னொன்றுக்கும் இடையில் வெளி இருக்கிறது, அதாவது இடைவெளி இருக்கிறது என்றால் தான் நாம் தனித்தனி என்று புரிந்து கொள்வோம். ஆனால் வெளியை வளர்த்தெடுத்தலும், அந்த வெளி இடைவெளியாக மாற்றமடைதலும் மூலத்தின் வளர்ச்சி நிலை. மூலத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்றால் இடைவெளியை மறக்க வேண்டும். வெளி அற்ற நிலையை முதலில் கற்பனை செய்ய வேண்டும். வெளி என்பது ஆகாயம் எனும் பூதத்தின் ஒரு நிலை. வெளி, ஆகாயம் இரண்டும் சமம் அல்ல. ஆகாயம் என்று புரிந்து கொள்ளுங்கள். ஆகாயம் தனக்குள் பிற 4 பூதங்களை உள்ளடக்கி இருக்கிறது. இந்த ஆகாயமாகிய வெளி தனக்குள் காற்று அல்லது வளி என்ற 2வது பூதத்தை பிறப்பிக்கிறது. வெளி என்றால் என்ன? வெளி எப்பொருளுமற்ற, எவ்வுருவமற்ற, நிலையான வடிவமற்ற ஒன்று, அவ்வளவுதான். வடிவம் நிலைக்காத, தனக்கென்று ஒரு குறிப்பிட்ட உரு இல்லாத எதுவும் வெளியே, அதுவே வெளி. இந்த எவ்வடிவமும் அற்ற வெளி எவற்றால் ஆக்கம் கொள்கிறது? அதற்கு எது அடிப்படை அல்லது அதற்கு எது ஆதி என்றால் அணுக்களின் சேர்க்கை. அதை பற்றி நாம் ஏற்கனவே விளக்கினோம். அணுச்சேர்க்கை தான். அணுச்சேர்க்கையின் சில குறிப்பிட்ட நிலைகள் தான் ஆகாயமாகின்றது. நாம் ஏற்கனவே குறிப்பிட்டதை நினைவு கூறுவோம். பரம் என்ற அண்டணு கூற்றிலிருந்து மூல அணுக்கள் கோள அணுக்களாக மாற்றமடைந்து ஆகாயம் வெளிப்படுகிறது என்று குறிப்பிட்டோம். இந்த பரம் எனும் அண்டணு ஊற்று மூல அணுக்களால் ஆனது என்றோம். மூல அணுக்கள் எனப்படுபவை ஆற்றல் எனும் வடிவமற்ற
ஒன்று வடிவம் கொள்ள தொடங்கும் நிலையில் உள்ளவை. வடிவமே இல்லை என்பது நிலை, அது வடிவம் கொள்ள தொடங்குகிறது என்பது அதன் அடுத்த நிலை. ஆற்றலை நீங்கள் பார்க்க இயலாது, ஆற்றலை புலன்களால் அறிந்து கொள்ள இயலாது அல்லவா? ஆனால் இருக்கிறது, ஆற்றல் என்ற ஒன்று இருக்கிறது, அது புலனுக்கு எட்டாது. அந்த ஆற்றல் ஆற்றலாகவே இருக்கிறதா என்றால் இல்லை. ஆழமாக புரிந்து கொள்ள விழைவோருக்கு இது ஒரு முக்கியமான ஒரு வழிகாட்டல். ஆற்றல் வடிவமாகிறது என்பது கருத்து. வடிவமாகாத ஆற்றல் என ஏதாவது இருக்கிறதா என்றால் இல்லை. எது வடிவமோ அதுவே ஆற்றல், எது ஆற்றலோ அது வடிவமாகத்தான் இருக்கிறது. இதில் ஆற்றல் என்று தனியே ஒன்று இருப்பதாக எப்படி ஏற்பது? வடிவம் இருக்கிறது என்பதை ஏற்கலாம், அதை புலன்கள் காட்டுகின்றன. ஆனால் இந்த வடிவம் ஆற்றலால் தான் ஆக்கப்படுகிறது என்பதை எப்படி ஏற்பது என்பது ஒரு இன்றியமையாத கேள்வி. இங்குதான் வெளி என்ற கருத்து இன்றியமையாமை பெறுகிறது. ஒரு மரம் இருக்கிறது, இந்த மரம் ஒரு வடிவம். மரம் என்ற வடிவம் ஒரு உருவாகவே இருக்கிறது. அதாவது உரு என்பது வரையறுக்கப்பட்ட வடிவம், அதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். உரு என்றால் அது வரையறுக்கப்பட்டது. வரையறுக்க இயலா நிலையில் உள்ள ஒரு பொருள் வடிவம் எனப்படுகிறது. வடிவம் வேறு, உரு வேறு. இப்பொழுது மரம் ஒரு உரு, அது ஒரு உரு, அது ஒரு பொருள். மரம் என்ற பொருள் இருக்கிறது என்றால் இந்த மரமே ஆற்றல் தான் என்பது கருத்து. ஆற்றல் தானே பொருளாகிறது, ஆற்றல் தான் வடிவமாகிறது. மரம் என்ற பொருள் இருக்கிறது என்றால் அந்த மரமே ஆற்றல் தான், இதுதான் கருத்து. மரம் இருக்கிறது, ஆனால் இது ஆற்றல் என்று எதை வைத்து ஏற்பது, எப்படி ஏற்பது என்ற கேள்வி எழுகிறது, எழுப்ப வேண்டும். இந்த கேள்விதான் எழ வேண்டும். மரம் என்ற ஒரு கட்டமைப்பு அல்லது ஒரு ஒழுங்கு எவ்வாறு தன்னை அமைத்துக் கொள்கிறது? இந்த கட்டமைப்பை அமைப்பவை யாவை என்று பார்ப்போம். மரத்தில் இலைகள், காம்புகள், கிளைகள், பட்டைகள், தண்டுகள், வேர்கள் உள்ளிட்ட பல உறுப்புகள் இருக்கின்றன. இப்பொழுது நீங்கள் ஒவ்வொரு உறுப்பாக களைந்து விடுங்கள். இலைகளை களைந்து விடுங்கள், காம்புகளை களைந்து விடுங்கள், வேறு வரை அனைத்தையுமே களைந்து விடுங்கள், தனித்தனியே பிரித்து விடுங்கள். இப்பொழுது என்ன இருக்கிறது? மரம் இல்லை, மரத்தின் பல உறுப்புகள் இருக்கின்றன. இவ்வாறு களைந்த பிறகு அந்த உறுப்புகள் நிலைப்பதில்லை. ஒரு இலை 30 நாட்களுக்கு வாழ்ந்திருக்கும் என்றால் களைந்த பிறகு அது சில மணித்துளிகளிலேயே வாழ்நாளையும் முடித்துக் கொள்கிறது. அதன் வாழ்நாள் சில மணித்துளிகளில் முடிந்துவிடுகிறது. இவ்வாறு களையப்பட்ட ஒவ்வொரு உறுப்பும் சிதைகின்றன. இவ்வாறு களைவதற்கு முன்பு இதே உறுப்புகள் மரமாக இருந்தன. இங்கு என்ன நிகழ்ந்திருக்கிறது என்றால், மரம் என்ற வடிவத்தின் கட்டமைப்பு சிதைக்கப்பட்டிருக்கிறது. சிதைக்கப்பட்ட பிறகு அக்கட்டமைப்பின் உறுப்புகளுக்கென்று தனி இயல்பு, தனி வாழ்நாள் ஆகியவையெல்லாம் மாற்றமடைந்து விடுகின்றன. இப்பொழுதும் வெட்டப்பட்ட துண்டிற்கு என்று தனி இயல்பு உண்டு. இயல்பு இல்லை என்று எதுவுமே இல்லை, எல்லாவற்றுக்குமே இயல்பு உண்டு. ஆனால் தனி இயல்பு, அதனால்தான் தனி இயல்பு என்கிறோம். தனி இயல்பு அமைந்துவிட்டது. உதிர்ந்த அல்லது உதிர்க்கப்பட்ட இலைக்கு தனி இயல்பு, அதன் போக்கு வேறு வகையில் இருக்கிறது.
பல பொருட்கள் ஒரு குறிப்பிட்ட கட்டமைப்பில் இருக்கையில் அந்த கட்டமைப்பிற்கென்று ஒரு இயல்பு இருக்கிறது. அதே கட்டமைப்பின் உறுப்புகள் நீக்கப்படுகையில் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான இயல்புகள் அமைந்து விடுகின்றன. அவற்றின் போக்குகள் வேறு வேறாகி விடுகின்றன. மரம் என்பது ஆற்றலின் வெளிப்பாடு என்பதனால்தான் அதன் உறுப்புகள் களையப்பட்ட பிறகு அந்த கட்டமைப்பு தனித்தனி இயல்புகளை பெறுகிறது. எது மரத்தின் உறுப்புகளை கட்டி வைத்திருந்ததோ அது ஆற்றல். ஏதோ ஒன்று கட்டி வைத்திருந்தது, அது புலனறிவுக்கு எட்டவில்லை. ஆனால் அந்த கட்டமைப்பு சிதைந்த பிறகு அவற்றுக்கு தனித்தனி இயல்புகள் அமைவதையும் பார்க்கிறோம். இப்பொழுது எது கட்டி வைத்திருந்தது என்பதை காட்ட இயலாது, ஆனால் அது இருந்தது, அது ஆற்றல். இந்த மரம் என்ற கட்டமைப்பின் வளர்ச்சி, சிதைவு, அது வெளிப்படுத்தும் பல்வேறு பொருட்கள் ஆகியவையெல்லாம் எவ்வாறு விளைகின்றன என்பது அடுத்த கேள்வி. இப்பொழுது மரம் அப்படியே தான் இருக்கிறது. இந்த மரத்தின் வளர்ச்சியும் சிதைவும் அதன் விளைவுகளும் எவ்வாறு அமைகின்றன? மரம் வெப்பத்தை உணவாக்கிக் கொள்கிறது, காற்றை உணவாக்குகிறது, நீரை உணவாக்குகிறது, வேறு பல பொருட்களையும் அது உணவாக்குகிறது. நிலத்தின் வழியாக பல நுண்ணுயிரிகளை அது உணவாக்குகிறது. இவைதான் நாம் அறிந்தது. இன்னும் நாம் அறியாதவை தான் மிகுதியாக உள்ளன. நாம் அறிந்த வகையில் மரம் இவ்வளவு பொருட்களையும் உள்ளீடாக கொண்டு தன்னை வளர்த்துக் கொள்கிறது, சிதைத்துக் கொள்கிறது, விளைவுகளை வெளிப்படுத்துகிறது. இதே வெப்பம் ஒரு மரத்தின் அருகில் உள்ள ஒரு புல்லுக்கும் கிடைக்கிறது. இதே மழை அந்த புல்லுக்கு கிடைக்கிறது. இதே நிலத்தில் தான் அந்த புல் இருக்கிறது. ஆனால் அந்த புல் மரம் அளவிற்கு தன்னை வளர்த்துக் கொள்வதில்லை. மரம் எவற்றை விளைவிக்கிறதோ அவற்றை அது விளைவிக்கவில்லை. வேறு வேறு இயல்புகள் இருக்கின்றன. இந்த வேறுபாட்டினை நிகழ்த்துவது எது? எது உள்ளீடோ அது மாறவில்லை, எது நிலமோ அது மாறவில்லை. ஆனால் ஒரு பொருளுக்கு இருக்கும் வளர்ச்சியும் சிதைவும் விளைவும் இன்னொரு பொருளுக்கு இல்லை. இந்த வேறுபாட்டினை எது நிகழ்த்துகிறது? எது நிகழ்த்துகிறதோ அது ஆற்றல். எதுவோ ஒன்று நிகழ்த்துகிறது, ஆனால் அது எது என்பதை புலன் அறியவில்லை. மரத்தின் விதை வேறு, புல்லின் விதை வேறு, அதனால் இது வேறு அது வேறாக இருக்கிறது என்பது அடுத்த கருத்து. அந்த கருத்தையும் நாம் சந்திக்க வேண்டும். விதை என்பது என்ன? அது புல்லின் விதையாக இருக்கட்டும், அல்லது மரத்தின் விதையாக இருக்கட்டும், கொடியின் விதையாக இருக்கட்டும், விதை என்பது என்ன? விதை என்பது ஒரு பொருள். அந்த பொருளில் முளைத்து வளர்ச்சியடைந்து சிதைந்து விளைவுகளை வெளிப்படுத்தும் சில கூறுகள் இருக்கின்றன. அந்த கூறுகள் புலனறிவுக்கு எட்டுவதில்லை. விதைக்குள் யாவை உள்ளன என்பதை புலன்கள் அறிந்து கொள்வதே இல்லை, அறிந்து கொள்ள வாய்ப்பே இல்லை. ஆனால் அவை இருக்கின்றன. இது புல் விதை, இது மரத்தின் விதை என்பது மனித அறிவுக்கு எட்டும். ஆனால் நிலத்திற்கு புலனறிவு இல்லையே. நிலத்திற்கு இல்லை, வெப்பத்திற்கு இல்லை, நீருக்கு புலனறிவு இல்லை. நுண்ணுயிரிகளுக்கும் இவ்வாறான புலனறிதல் இல்லை. அவை ஓரறிவு கொண்டவை. இவையெல்லாம் சேர்ந்துதானே மரம் வேறு புல் வேறு என்று வளர்த்தெடுக்கின்றன. எவை வளர்த்தெடுக்கின்றனவோ அவற்றிற்கு எவ்வகையான பாகுபடுத்தும் அறிதலும் இல்லை. எது வளர்கிறதோ அதற்கும் எவ்வகையான பாகுபடுத்தும் அறிதலும் இல்லை. ஒரு விதைக்கு தன்னை பற்றிய அறிதல் இருக்கிறதா என்ன? இல்லை. விதை என்பது ஓரறிவு கொண்டது.
தாவரங்கள் யாவுமே ஓரறிவு கொண்டவை. விதையும் ஓரறிவு, நுண்ணுயிரி கூட்டமும் ஓரறிவு, வெப்பம், காற்று, நீர் ஆகியவையெல்லாம் இந்த அறிவு நிலைகளும் அற்றவை. இவையெல்லாம் சேர்ந்து மரத்தின் விதை வேறு, புல்லின் விதை வேறு என்று எப்படி பாகுபடுத்திக் கொள்கின்றன? இது எப்படி நிகழ்கிறது? ஆனால் இது நிகழ்கிறது. இதை நிகழ்த்துவது ஆற்றல். ஆக எது வடிவமாக இருந்தாலும் அது ஆற்றலாக இருக்கிறது. எது ஆற்றலோ அது வடிவமாக மட்டுமே இருக்கிறது. வடிவம் அற்ற ஆற்றல் என்று ஏதும் இல்லை. ஆற்றல் வடிவமாகத்தான் இருக்கும், வடிவம் ஆற்றலாகத்தான் இருக்கும் என்பதுதான் கருத்து. ஆற்றலின் சாரமான சிறப்பு என்ன என்றால், தனக்கென்று எத்தன்மையும் இல்லாமல் ஒவ்வொன்றுக்கும் தனித்தன்மைகளை வழங்குவது. அதுதான் ஆற்றலின் சாரமான கருத்து. ஆற்றல் தான் அணுக்களாக இருக்கின்றது. ஆற்றலுக்கென்று அணுத்தன்மை உண்டா என்ன? ஆற்றல் என்றாலே அது அணுதான் என்று உண்டா? அப்படி இருந்தால் அந்த ஆற்றல் எப்படி நீராக, நெருப்பாக, புழுவாக, பூச்சியாக இருக்கும்? ஆற்றல் ஆற்றல்தான். ஆனால் அந்த ஆற்றல் தனித்தன்மைகளை கொண்ட வடிவங்களாக மாற்றமடைந்து கொண்டே இருக்கிறது. ஆற்றலே அணுவாகிறது, ஆற்றலே மூல அணுவாகிறது, ஆற்றலே கோல அணுவாகிறது, ஆற்றலே ஆகாயமாகிறது, வளி முதலான பூதங்களாகிறது, அதுவே உயிரின கூட்டமாகிறது. ஆனால் ஆற்றல் என்பது என்ன தன்மை கொண்டது? எத்தன்மையும் அற்றது. இதுதான் மனிதர்கள் உள்ளிட்ட உயிரினங்களுக்கும் இறைக்கும் உள்ள இணைக்க இயலாத, புரிந்து கொள்வதற்கு கூட கடினமான இடைவெளி. இதுதான் வெளி. அது வேறு, நாம் வேறு. அது அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் அப்படி இருக்க இயலுமா என்று கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் அது அப்படித்தான் இருக்கிறது. அதற்கு எத்தன்மையும் இல்லை. ஆனால் அதுவே எல்லா தன்மைகளையும் விளைவிக்கிறது. ஆற்றல் அணுவாகிறது என்கிறோம். அணுவிலிருந்து ஆற்றல் வெளிப்படுகிறது அல்லது அணு ஆற்றலை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது என்கிறோம். இவ்வாறு அது வெளிப்படுத்தும் ஆற்றலுக்கும் அணுவின் மூலமான ஆற்றலுக்கும் உறவே குறைவு. ஓர் அணு தன்னுடைய வடிவ நிலையிலேயே இருக்கும் பொழுது அது எத்தன்மைகளையுமே வெளிப்படுத்தாமல், எத்தன்மைகளையுமே வேறுபடுத்தாமல் தான் இருக்கும். ஒரு அணு தன்னுடைய நிலையிலேயே நிலைத்துக் கொண்டிருக்கையில் அது குறிப்பிட்ட தன்மைகளை, அதாவது தன்மை என்று நாம் குறிப்பிடுவது தனித்தன்மைகளை, தனித்தன்மைகளை எல்லாம் அது வெளிப்படுத்தாது. அது அப்படி அணுதான். உங்களுடைய மனித உடலில் உள்ள செல்களுக்குள்ளே அணுக்கள் இருக்கின்றன, நீங்கள் அறிவீர்கள். ஒரு நாயின் உடலிலும் செல்களில் அணுக்கள் இருக்கின்றன. நாய் அணு, மனித அணு என்று ஏதும் இல்லை. அணுதான். கதிரவனில் அணுக்கள் உள்ளன, மழைநீரில் அணுக்கள் உள்ளன. மழைநீர் அணு, கதிரவ அணு என்று ஏதும் இல்லை. ஆகாயமே அணுக்களால் ஆனது. அணுக்களின் சேர்க்கையில் உள்ள விளக்கமே ஆகாயம். ஆகாய அணு, நில அணு என்று ஏதுமில்லை. தனக்கென்று தனித்தன்மை இல்லை. ஆனால் தன்னிடமிருந்து வெளிப்படும் பொருட்களுக்கு வேறு வேறு தன்மைகளை வழங்குதல். இதுதான் ஆற்றலின் சாரமான கருத்து. இது அணுக்களுக்கு மிகுதி. அணுக்களுக்கு இது மிகுதி. இந்த அணுக்களை சிதைத்தாலோ
அல்லது அதை சீண்டினாலோ அவை வெளிப்படுத்தும் விசை வகைகள், வெப்பம் ஆகியவையெல்லாம் மிகுதி. இந்த அணுக்களை சீண்டும் வரை இந்த அளவிற்கான வெப்பமும் இந்த அளவிற்கான விசை வகைகளும் எங்கிருந்தன? அந்த அணுக்களுக்குள்ளே தானே இருந்தன. ஆனால் அந்த அணுக்கள் அப்படி தம்மை வெளிப்படுத்தி கொண்டனவா? இவ்வளவு வெப்பம் இருக்கிறது என்று அணு தன்னை வெளிப்படுத்துகிறதா? யாவுமே அணுக்கள் தான். அணுக்கள் தான் இந்த பேரண்டமே. இது எண்ணற்றது. எவ்வளவு அணுக்கள் இருக்கின்றன என்று கருதுவதற்கே வாய்ப்பில்லை. கருதுவதற்கு வாய்ப்பில்லை என்றால் நம்மால் இயலாது என்று பொருள் அல்ல. அப்படி ஒரு எண்ணிக்கையே இல்லை. எண்ணற்றவை. எண்ணற்றவையாக இருக்கும் அணுக்கள் தம்முடைய நிலையில் இருக்கையில் எதையுமே வெளிப்படுத்துவதில்லையே. அவை அப்படியே இருக்கின்றன. ஆனால் அணுக்களின் சேர்க்கை, அணுக்களின் கூட்டமைவு தனித்தன்மைகளை படைத்துக் கொண்டே இருக்கிறது, ஆக்கிக் கொண்டே இருக்கின்றது. ஆற்றலுக்கு அடுத்த நிலையில் அல்லது ஆற்றல் வடிவமாகும் முதல் நிலையில் இருப்பவை அணுக்கள். அணுக்களிலும் மூல அணுக்கள். ஆற்றல் எத்தன்மையும் மற்றது, எல்லா தன்மைகளையும் வழங்குவது. இந்த இயல்பு மூல அணுக்களுக்கு மிகுதி, கோள அணுக்களுக்கு அதனினும் குறைவு. படிநிலை வளர்ச்சியில் ஆகாயம், வளி, வெப்பம், நீர், நிலம், இங்கு உள்ள உயிரினங்கள் ஆகியவை வெளிப்படும் பொழுது ஆற்றல் வெளியை குறைத்து கொண்டே வருகிறது. ஆகாயம் என்பதே வெளி, அதாவது எப்பொருளும் அற்றது. எப்பொருளும் அற்றது, ஒரு குறிப்பிட்ட வடிவில் நிலைக்காதது. வளி அவ்வாறானதல்ல. வளி அல்லது காற்று அவ்வாறானதல்ல. அது வடிவமானது. காற்றுக்கு வடிவம் உண்டு, உருவம் இல்லை. இதுதான் இப்படித்தான் என்று வரையறுப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் அது இருப்பதை புலன்களாலே அறிந்து கொள்ள இயலும். ஆகவே அது வடிவம் கொண்டது. ஆகாயம் வடிவத்தில் நிலைக்காதது, காற்று வடிவம் கொண்டது. இதற்கு என்ன பொருள்? ஆற்றல் ஆகாயம் என்ற பூதமாக வெளிப்படுகையில் தன்னுடைய தனித்தன்மையில் மிகுதியாக இருக்கிறது. அதாவது எத்தன்மையும் இல்லாமல் எல்லா தன்மைகளையும் வழங்குதல். அது அப்படி இருக்கிறது. அதன் அடுத்த நிலையாகிய காற்றில் அது தனக்கும் தன்மை உண்டு என்ற நிலைக்கு வருகிறது. இதுதான் தணிதல். ஆற்றல் தணிகிறது. ஆற்றலுடைய சாரமான கருத்து என்ன? தனக்கென்று எத்தன்மையும் இல்லை, ஆனால் எல்லா தன்மைகளையும் விளைவித்தல். இதுதான் கருத்து. மூல அணுக்களுக்கு தனித்தன்மை மிக மிக குறைவு, கோள அணுக்களுக்கு குறைவு, ஆகாயத்திற்கு இன்னும் குறைவு, காற்றிற்கு தனித்தன்மை சிறிதளவு உண்டு. அதாவது அது ஒரு வடிவம். இதுதான் ஆற்றல் தணிதல். ஆற்றல் தனியவில்லை என்றால், தனியவே இல்லை என்றால் எல்லாமே மூல அணுக்கள் தான். ஆற்றல் தன்னை தனித்துக் கொள்ளவில்லை என்றால் மூல அணுக்களே உள்ளன. அவ்வாறு மூல அணுக்கள் இருப்பதுதான் இந்த பேரண்டத்தில் அதன் ஆதிநிலையில் மிகுதி. நாம் ஏற்கனவே குறிப்பிட்டோம். பரம்தான் மிகுதி. பரத்திலிருந்து விளையும் ஆகாயம் ஒப்பீட்டளவில் குறைவான, ஆகாயம் உள்ளிட்ட பேரண்டங்கள் ஒப்பீட்டளவில் குறைவானவை, சிறியவை. பரம்தான் மிகுதி. பெரியவை என்று பார்த்தால் பரமே பெரியது. அது அளப்பரியது. அளப்பரிய அப்பரம் மூல அணுக்களால் இருக்கிறது. அந்த மூல அணுக்களின் சேர்க்கையில் வெளியே இல்லை. ஓர் அணுவும் இன்னொரு அணுவும் ஒன்றோடொன்று பிணைந்துள்ளன என்று நாம் ஏற்கனவே குறிப்பிட்டோம். அதை நினைவில் கொள்ள வேண்டும். ஒரு மூல அணுவும் இன்னொரு மூல அணுவும் வேறு வேறு என்ற நிலையிலே இல்லை. இது ஆற்றல் தன்னுடைய தனித்தன்மைகளை எல்லாம் தணிக்காமல் மூல அணு என்ற நிலையில், அது வடிவமும் இல்லை, அது ஒரு நிலை, அவ்வளவுதான், என்ற நிலையில்
இருக்கையில் நிகழ்வது. இந்த மூல அணு தன்னை தனித்துக் கொள்கிறது, அதாவது ஆற்றல் தன்னை தனித்துக் கொள்கிறது. தனித்துக் கொள்ளும் பொழுது அணு என்ற ஒரு நிலையற்ற வடிவப் பொருள் அமைகிறது. அதற்கு ஒரு நிலையான வடிவமே இல்லை அணுக்களுக்கு. அது ஒரு நிலையற்ற வடிவம், ஆனால் வடிவத்தின் ஆதிநிலை அது அமைகிறது. ஆற்றல் தணிப்பதால் கோள அணுக்கள் அமைகின்றன. இந்த கோள அணுக்கள் மேலும் தம்மை தனித்துக் கொள்ளும் பொழுது ஆகாயம் அமைகிறது. ஆற்றல் மேலும் தணிகையில் வளி, இன்னும் தணிகையில் வெப்பம், மேலும் தணிகையில் நிலைத்தன்மை கொண்ட நீர். இங்குதான் நிலைத்தன்மையே பிறக்கிறது. நீர் என்ற பூதத்தில் தான் வடிவ நிலைத்தன்மை பிறக்கிறது. ஆற்றல் மேலும் தன்னை தனித்துக் கொள்கையில் நிலம் என்ற நிலைத்தன்மை கொண்ட வரையறுக்கத்தக்க முற்றிய ஒரு பூதம் பிறந்து விட்டது. ஆகவே நிலத்தில் ஆற்றல் மிகவும் தனிந்திருக்கிறது. இந்த நிலத்திலிருந்து வெளிப்படும் உயிரினங்களுக்கு ஆற்றல் மிக 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 தனிந்த நிலையில்தான் உள்ளன. எது ஆற்றலில் மிகுதி என்று கேட்டால், எது வடிவங்களுக்கு ஆட்படாதிருக்கிறதோ அது ஆற்றலில் மிகுந்தது. எது குறிப்பிட்ட வரையறையிலேயே இல்லையோ அது ஆற்றலில் இன்னும் மிகுந்தது. எது வடிவமே எடுக்கவில்லையோ அதுவே ஆற்றல் நிறை. இதுதான் அணு எனப்படுவது ஆற்றல் நிறை துகள் என்று வடிவ நூலில் நாம் ஒரு மறைமொழியாக கூறியிருக்கிறோம். அணு எனப்படுவது ஆற்றல் நிறை துகள், ஆற்றலில் நிறைந்த துகள் என்றால் என்ன பொருள்? இதற்கு இனி மிகுதியும் இல்லை குறைவும் இல்லை, இதுதான் நிறைவு, அவ்வளவுதான். ஆற்றல் நிறை துகளே அணு. இந்த ஆற்றல் நிறை துகள் தன்னுடைய சேர்க்கையின் வழியாக, கூட்டமைவின் வழியாக தன்னைத்தானே தனித்துக் கொள்கையில் நிலையான வரையறை கொண்ட பொருட்களாகின்றது. ஆகவே நாம் அனைவரும் அணுக்களின் சேர்க்கைகளே. நம்முடைய உடல் ஆற்றலில் மிகவும் தனிந்த நிலையில் உள்ளது. இந்த உடலில் உள்ள நீர் ஆற்றலில் ஓரளவு தனிந்த நிலையில் உள்ளது. வெப்பம் அதனினும் சற்று கூடுதலான நிலையில் உள்ளது. காற்று அதனினும் கூடுதலான ஆற்றல் கொண்டது. உடலில் உள்ள ஆகாயம் ஆற்றலில் மிகுதியானது. உடலில் ஆகாயம் எங்கு இருக்கிறது? உடலில் உள்ள இடைவெளி ஆகாயம் என்பதல்ல இங்கு நாம் சொல்லும் கருத்து. உடலில் உள்ள அணுக்களுக்கு இடையே இருப்பதுதான் ஆகாயம். அணு விளக்கமே ஆகாயம் என்பதுதான் நம்முடைய கொள்கை. அணு விளக்கமே ஆகாயம். ஓர் அணு இன்னொரு அணுவை விலக்கிக் கொள்கிறது. அவ்வாறு விலக்கிக் கொள்ளும் பொழுது வெளி உருவாகிறது. ஆகவே உடலுக்குள் உள்ள ஆகாயம் என்பது உடலில் உள்ள அணுக்களுக்கு இடையிலான வெளி. ஒவ்வொரு உடலிலும் ஆகாயம் இருக்கிறது. ஒவ்வொரு உடலிலும் அந்த ஆகாயத்திலிருந்து காற்று பிறக்கிறது. காற்று வெளியிலிருந்து வருவதில்லை. காற்று உடலிலிருந்து எழுகிறது. உடலில் உள்ள ஆகாயத்திலிருந்து எழுகிறது. உங்களை நீங்கள் ஒரு தனி மனிதராக மட்டுமே கற்பனை செய்து கொண்டால் எனக்கு காற்று வெளியில் இருந்து வருகிறது என்றுதான் கருதுவீர்கள். ஆனால் புவி என்ற ஒரு உடலின் நுண்ணுயிரி கூட்டம்தான் மனிதர்களும். புவி என்பது ஒரு உடல். இந்த உடலில் உள்ள நுண்ணுயிரி கூட்டம்தான் மனிதர்களும். இந்த கூட்டம் தனக்குள் இருக்கும் ஆகாயத்திலிருந்து காற்றை பிறப்பித்துக் கொண்டிருக்கிறது. மனிதர்கள் மட்டுமல்ல, புவியில் உள்ள யாவும், புவியில் உள்ள நெருப்பு, புவியில் உள்ள நீர், புவியில் உள்ள பிற பொருட்கள் யாவும் அணுக்களால் ஆனவைதானே. எல்லா அணுக்களுக்கும் அணு விளக்கம் உண்டே. எல்லா அணு விளக்கத்திலும் ஆகாயம் உண்டே. அந்த ஆகாயத்திலிருந்து காற்று வருகிறது. காற்று வானத்திலிருந்து வரவில்லை. காற்று, புவிக்கான காற்று புவியிலிருந்து பிறக்கிறது. அடுத்த நிலையில் மரத்திற்கான காற்று மரத்தின் உள்ளிருந்தே பிறக்கிறது. மனிதருக்கான காற்று மனிதருக்கு உள்ளிருந்தும் பிறக்கிறது. பல்லிக்கான காற்று பல்லியின் உள்ளிருந்தும் பிறக்கிறது. இது ஒரு ஆழ்நிலை. இவை அனைத்தும் சேர்ந்து புவியின் காற்று என்ற நிலையில் உள்ளன. புவியின் உடலுக்கான காற்று புவி முழுவதும் உள்ள எல்லா பொருட்களின்
அணுக்களுக்கு இடையே நிகழும் விளக்கத்திலிருந்து பிறக்கின்றன. அது அனைவருக்குமானது, அனைத்து பொருட்களுக்குமானது. ஆனால் ஒவ்வொரு உடலுக்குள் இருந்தும் ஒவ்வொரு பொருளின் ஆழ்நிலையிலிருந்தும் காற்று பிறந்து கொண்டே இருக்கிறது என்பது தனித்தன்மையானது. இந்த தனித்தன்மைகள் யாவும் ஒரு திரளாக இருப்பது பொதுத்தன்மை. ஒவ்வொரு தனிப்பொருளுக்கும் ஆகாயம் உண்டு. ஒவ்வொரு தனிப்பொருளில் இருந்தும் ஆகாயம் முதலாக காற்று வெளிப்படுகிறது. இவையெல்லாம் வெளிப்படுகின்றன. இவ்வாறு வெளிப்படுபவை யாவும் பொதுவாக இருக்கின்றன. இது பொதுநிலை. ஆதியில் உள்ளது தனிநிலை, அடுத்த நிலையில் உள்ளது பொதுநிலை. ஆகவே ஆகாயம், காற்று, வெப்பம், நீர், நிலம் என்ற வரிசை எங்கோ ஏதோ ஒரு காலத்தில் புவிக்கு மேலே உள்ள வானத்தில் நிகழ்வது என்று புரிந்து கொள்ளக்கூடாது. இது ஒவ்வொரு பொருளிலும் நிகழ்வது. ஒரு உடலிலிருந்தும் ஒவ்வொரு பொருளிலிருந்தும் ஆகாயம் முதலாக காற்று வெளிப்பட்டு அது நிலம் என்ற வடிவத்தை எட்டுதல் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இதுதான் புவியுடைய இலக்கணம். புவியுடைய இலக்கணங்களுள் இது ஒன்று. புவி சூழலில் உள்ள காற்று ஏன் புவிக்கு வெளியே இல்லை? இருக்காது. தனித்தன்மைகளிலிருந்து பொதுத்தன்மை விளைகிறது அல்லவா? புவி என்ற சூழலில் உள்ள பொருட்களின் ஆகாயத்திலிருந்து வெளிப்படும் காற்று தனித்தன்மையானது. அது புவியில் தான் இருக்கும். நிலவில் காற்று இல்லையா? நிலவில் காற்று உண்டு. காற்று இல்லாமல் எதுவும் இல்லை. இரண்டாவது பூதம் அது. காற்று இல்லாத பூதம், காற்று இல்லாத பொருள் பேரண்டத்தில் இல்லை. அது இரண்டாவது பூதம். ஆகாயத்தில் காற்று இல்லை என்று கூறலாம். ஏனென்றால் காற்று பிறப்பதற்கு முந்தைய நிலை ஆகாயம். ஆனால் ஒன்று பருப்பொருளாகிவிட்டது, அது வடிவமாக இருக்கிறது, அதற்கு வண்ணம் உண்டு, அதற்கு ஒரு வரையறை உண்டு என்றால் காற்று இல்லாமல் எப்படி இருக்கும்? நிலவில் காற்று உண்டு. நிலவே காற்றுதான். நிலவில் நீர் உண்டா? நிலவில் நீர் உண்டு. காற்று இருந்தால் அதன் அடுத்த நிலையாக வெப்பம் பிறக்கும். ஏன் இதை இப்படி சொல்கிறோம்? ஆற்றல் அவ்வாறானதான். ஆற்றலை புரிந்து கொண்டால் இவை புரியும். ஆற்றல் என்ன செய்கிறது? ஆற்றல் என்பது என்ன? ஆற்றல் மூல அணுவாகிறது, கோள அணுவாகிறது, மேலும் தணிந்து ஆகாயமாகிறது. அதிலிருந்து காற்றை பிறப்பிக்கிறது. காற்றை பிறப்பித்த பிறகு காற்று எனும் ஆற்றல் அப்படியே இருக்குமா? ஆற்றல் நிலைக்குமா? நிற்குமா? வடிவ மாற்றம் அடையாமல் இருக்குமா? இது கற்பனை. காற்று என்ற பூதம் பிறந்து விட்டது என்றால் காற்று பிறக்கவில்லை, ஆற்றலின் ஒரு நிலை பிறந்திருக்கிறது. ஆற்றல் என்றால் நில்லாதது, நிலைக்காதது, எப்பொழுதுமே மாறிக்கொண்டிருப்பது. ஆகவே காற்று என்ற அந்த நிலை தனக்கு அடுத்த நிலையாகிய வெப்பத்தை பிறப்பித்தே தீரும். வெப்பம் பிறந்தால் அது அத்தோடு நிற்காது. அதிலிருந்து நீர் என்ற பூதம் பிறக்கும். நீர் என்றால் நீர்த்தன்மை என்று புரிந்து கொள்ள வேண்டும். நீர்மை, நீர்மம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறான நீர்மம் இருக்கிறது என்றால் அது நிலமாகத்தான் அடுத்த நிலையில் மாற்றமடையும். நிலா ஒரு பொருளாக இருக்கிறது, ஒரு வரையறையில் இருக்கிறது, வடிவத்தில் அல்ல, உருவத்திலேயே இருக்கிறது என்றால் அது நிலம். ஐம்பூதங்களில் அது நிலம். எது தெளிவான வரையறைகள் கொண்டதோ, எது நிலைத்த உருவம் கொண்டதோ அது நிலம். அவ்வளவுதான். அது கல்லோ, பாறையோ, மணலோ, எதுவோ, மரமோ, உடலோ, எதுவாகினும் நிலைத்தன்மை கொண்ட உருவம் என்றால் அது நிலம். அது ஐம்பூதங்களின் முற்றிய நிலை. நிலா உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் நிலைத்தன்மை கொண்டவை. அவை உரு என்ற அமைப்பில் உள்ளவை. உரு என்ற அமைப்பில் இருந்தால் அதற்கு முந்தைய நிலையில் நீர் இருக்கத்தான் செய்யும். நீர் இல்லாமல் நிலம் இல்லை. தனக்கென்று எத்தன்மையும் இல்லாமல் எல்லா தன்மைகளையும் விளைவிப்பதுதான் ஆற்றல் என்று குறிப்பிட்டோம். புவி உள்ளிட்ட பேரண்டத்தின் எல்லா பொருட்களுமே ஆற்றல் தான். ஆற்றலை தனியே தேடக்கூடாது. கற்க விரும்புவோர் ஒரு பொருள் ஆற்றலின் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.
இது ஆற்றலின் எந்த நிலையில் இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு இந்த ஐம்பூத வரிசை துணையாக இருக்கும். இது ஆற்றலின் எந்த நிலையில் உள்ளது, இதன் அடுத்த நிலை என்னவாக இருக்கும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆற்றல் எவ்வாறு பிறக்கிறது? சக்தி தணிந்து ஆற்றலாகிறது. ஆற்றலுக்கு முந்தைய நிலை சக்தியின் உச்சம். சக்தி தணிந்தால் அது ஆற்றல். சக்தி என்பது என்ன? எது தனக்குள் எல்லா வடிவங்களுக்கும் உருவங்களுக்குமான தன்மைகளை கொண்டு மிக மிக நுண்ணிய வடிவம் கூட இல்லாமல் இருக்கிறதோ அது சக்தி. எல்லா தனித்தன்மைகளையும் தனக்குள் கொண்டு ஒரு மீனுண் வடிவம் கூட இல்லாமல் இருந்தால் அது சக்தி. சிவம் யாவும் யாமே என்று இருக்கிறது. அது தனித்தன்மைகளை தனக்குள் கொண்டிருக்கவில்லை, அது பொதுத்தன்மைகளை கொண்டிருக்கிறது. யாவும் யாமே, எந்த நிலையிலும் சிவம் யாவும் யாமே தான். ஆனால் சக்தி ஓர் அணுவிற்கு தனித்தன்மை உண்டு என்கிறது. மூல அணு இன்னும் வடிவமே எடுக்கவில்லை என்றால் அதற்கும் தனித்தன்மை உண்டு என்கிறது. ஆற்றல் தனித்து நிலவுவதே இல்லையே, ஆற்றல் என்று தனியே ஏதும் இல்லையே என்றால் அந்த ஆற்றல் என்ற தனித்து நிலவும் தன்மையே இல்லாத ஒன்றுக்கும் தனித்தன்மை உண்டு என்கிறது. இவற்றையெல்லாம் எது உள்ளடக்கி இருக்கிறதோ அது சக்தி. இது புலன்களுக்கு எட்டாது என்பதற்காக இதை புரிந்து கொள்ள இயலவில்லை என்றால் அது பிழை. புலன்களுக்கு எட்டாதவற்றை புரிந்து கொள்வதுதான் மறைக்கல்வி. மறைவானவற்றை கற்க வேண்டும் என்றால் புலன்களுக்கு அப்பால் உள்ளவற்றை பற்றிய புரிதல் வேண்டும் என்ற வேட்டல் விருப்பம் வேண்டும். சக்தி தனித்தன்மைகளின் மூலநிலை, சிவம் யாவும் யாமே எனும் பொதுமை பண்பின் மூலம். இந்த இரண்டும் இரு கூறுகள். இந்த இரு கூறுகளையும் பகுத்து தனித்தனியாக புரிந்து கொள்வது தவறு, குற்றம், பிழை. சிவமும் சக்தியும் தனித்தனி அல்ல. ஆனால் ஏன் இவற்றை தனித்தனியாக நம்முடைய மரபில் குறிப்பிட்டார்கள் என்றால், சிவம் சக்தி ஆகியவற்றை தனித்தனி கூறுகளாக பகுத்து புரிந்து கொண்டால்தான் பேரண்டத்தை பற்றிய மெய்யறிவு கிடைக்கும். பேரண்டத்தை பகுத்து புரிந்து கொள்வதற்கு சிவத்தையும் சக்தியையும் தனித்தனி கூறுகளாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று அறிவு வளர்ச்சிக்காக, பகுத்தறிவு வளர்ச்சிக்காகத்தான் தனித்தனியாக குறிப்பிட்டார்கள். அவ்வாறு குறிப்பிட்ட பிறகும் சிவமும் சக்தியும் ஒன்றுதான் என்று தொடர்ந்து பாடிக்கொண்டே இருந்தார்கள். ஏனென்றால் இப்படி பிரித்து சொல்கிறோமே, இவை வேறு வேறு அல்ல என்று தொடர்ந்து பாடினார்கள். அம்மையப்பர் என்ற சொல்லே அதனால்தான் வந்தது. சிவம் இல்லையேல் சக்தி இல்லை, சக்தி இல்லையேல் சிவம் இல்லை என்பது உண்மை. ஆனால் ஏன் இதை சிவம் என்றும் அதை சக்தி என்றும் கூற வேண்டும்? நீ புரிந்து கொள்வதற்காக. மூலத்திலிருந்து விளையும் அனைத்துமே மறைவானவை, வெளிப்படையானவை என்று இரு நிலைகளில் உள்ளன. மரம் வெளிப்படையானது. மரத்தின் ஆதியாக அமைப்பாக இருக்கும் ஆற்றல் மறைவானது. நீ வெளிப்படையாக உள்ளவற்றை மட்டுமே கண்டுகொண்டு மறைவானவற்றை புறக்கணிக்காதே. ஏனென்றால் மறைவானவற்றை நீ புரிந்து கொண்டால்தான் வெளிப்படையை புரிந்து கொள்ள இயலும். மனிதர்கள் இக்கருத்துக்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சிவமும் சக்தியும் இரு கூறுகளாக நமக்கு கற்பிக்கப்பட்டன. நாமும்
சிவம் சக்தி ஆகிய மூலத்தின் இரு கூறுகளை நம்முடைய அறிதலுக்காகவும் புரிதல்களுக்காகவும் தனித்தனியாக புரிந்து கொள்கிறோம். இந்த இரண்டிற்கும் உள்ள இரண்டு கூறுகளுக்கும் உள்ள சாரமான வேறுபாடு என்பதை விட சாரமான முரண் எது என்றால், சிவம் பொதுத்தன்மை எனும் பண்பு கொண்டது. பொதுமை, அது பொதுத்தன்மை என்று கூட கூறக்கூடாது. பொதுமை என்பது ஒரு பண்பு சொல். பொதுமை எனும் பண்பு கொண்டது. சக்தி தனிமை எனும் பண்பு கொண்டது. இந்த இரு பண்புகளும் முரண்களாக தம்முள் புணர்ந்து கொண்டே இருப்பன. இது இடையறா புணர்ச்சி. இந்த புணர்ச்சியில் சிவம் உச்சத்தில் இருந்து அப்படியே நிலைக்கும் நிலை ஒன்று உண்டு. அந்த நிலையிலும் சக்தியின் புணர்ச்சி நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் சிவம் உச்சத்தில் இருக்கிறது. அந்த நிலையில் அது மூலம், அது உணர்வு, அது இருக்கிறது. அது மட்டுமே இருக்கிறது. அது மட்டுமே நிலையானது. இந்த பேரண்டம், பொருட்கள், மனிதர்கள் ஆகிய எதுவுமே நிலையற்றவை. இவை எல்லாமே காலம் எனும் கருத்திற்கு உட்படுபவை. பேரண்டத்திற்கு காலம் என்ற கருத்து உண்டு. இதன் உள்ளிருக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் காலம் எனும் கருத்து உண்டு. அணுக்களின் பிறப்பு நிலைக்கும் காலம் எனும் கருத்து உண்டு. வடிவு நூலில் 5 கால வகைகள், கால நிலைகளை பற்றி பதிவு செய்திருக்கிறோம். எந்நூலில் காலத்தை பற்றி மிக கூடுதலான கருத்துகள் உள்ளன. அவையெல்லாம் மிகவும் நுட்பமான கால அமைவுகளை பற்றியவை. அவற்றிற்கெல்லாம் மூலமாக இருக்கும் நிலைக்கு காலமே இல்லை. காலம் இல்லை என்பதுதான் உண்மை என்பதை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். காலம் இல்லை என்பதுதான் மூலம். காலம் என்பது என்ன? அசைவிலிருந்து எழுவது. ஒன்று அசைந்தால் காலம் பிறக்கிறது. அசைவில்லை என்றால் காலம் இல்லை. ஒன்று அசைந்து ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு சென்றால் அதுதான் காலம். ஒன்று வளர்கிறது என்றால் காலம், தேய்கிறது என்றால் காலம். இதை நாம் அசைவு என்கிறோம். அசைவு என்பது ஆடுவது என்றெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடாது. அது ஒரு சொல், ஆழமான சொல். அசைவு. அசைவு என்றால் ஒரு பொருள் தன்னை மாற்றிக்கொள்கிறது. அது வளர்ச்சியாக இருக்கலாம், தேய்வாக இருக்கலாம், ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு செல்வதாக இருக்கலாம், வேறு ஏதேனும் ஒரு செயல்பாடாக இருக்கலாம். இப்படியெல்லாம் இருந்தால் அது அசைவு. அசைவு எழும்போது காலம் பிறக்கிறது. ஆனால் அசைவற்ற நிலைக்கு காலம் ஏது? வளரவில்லை, தேயவில்லை, நகரவில்லை, எதுவுமே இல்லை. ஆனால் இருக்கிறது என்றால் அதற்கு ஏது காலம்? காலம் இல்லை. காலம் இல்லா நிலையே உணர்வு நிலை. அதற்கு காலமே இல்லை. இதற்கு என்ன பொருள்? மூலம் இருக்கிறது, இருந்து கொண்டே இருக்கிறது. அது அசையாதது. சிவம் அசையாதது என்று நாம் சொல்வது இதனால்தான். இந்த பொருளில் சொல்கிறோம் சிவம் அசையாதது. ஏன்? சிவம் உச்சமாக உள்ள மூல நிலையில் அசைவே இல்லை. அந்த மூல நிலையில் ஒவ்வொரு மனிதரும் இருக்கிறார், ஒவ்வொரு பொருளும் இருக்கிறது, விண்மீன்கள் இருக்கின்றன, எல்லாமே இருக்கின்றன. என்னவாக இருக்கின்றன? சக்தி எனும் தனித்தன்மைகளின் இயல்பாக உள்ளன. இயல்பாக மட்டுமே உள்ளன. அவையெல்லாம் வடிவமே எடுக்கவில்லை. எப்படி ஒரு விதைக்குள் கிளைகளும் விழுதுகளும் இயல்பாக உள்ளனவோ அதுபோல மூல நிலையில் எல்லா வெளிப்பாடுகளும் இயல்பாக உள்ளன. ஆனால் இயல்பாக மட்டுமே உள்ளன. இயல்பு என்பது ஒரு கருத்து. தனித்தன்மைகளின் இயல்பு களமாக
சக்தி இருக்கிறாள். அந்த சக்தி சிவத்தின் உச்சமான இயக்கத்திற்கு அடங்கி ஒரு வகையில் ஆட்பட்டு புணர்ந்து கொண்டிருக்கிறாள். புணர்ச்சி நிகழ்கிறது. ஆனால் சிவமே உச்சமாக இருக்கிறது. அசையாது இருக்கிறது. அது அசையவே இல்லை, அசைவே இல்லை, ஏதும் இல்லை. இதுதான் யாவும் யாமே என்ற உணர்வு நிலை. இங்கு காலம் இல்லை, ஏனெனில் அசைவு இல்லை. இந்த மூலநிலை எப்பொழுது அடுத்த நிலையை எட்டுகிறது என்றால், சக்தி எனும் தனித்தன்மைகளின் பண்பு மூலம் சிவத்தை தணிக்க தொடங்குகையில், அது அடுத்த நிலை, மூல நிலைக்கு அடுத்த நிலை. சக்தி சிவத்தின் இயக்கத்தை தணிக்கையில் வடிவங்களின் வெளிப்பாடு ஆதி நிலையை தொடுகின்றது. இப்பொழுதுதான் அது அதற்கான சூழல் ஒரு முளை போல கிளம்புகிறது. சிவத்தின் இயக்கத்தை சக்தி தணிக்கிறாள் என்பது இதுதான். அசைவற்ற நிலையில் இருக்கும் உணர்வை சக்தி அசைக்கிறாள். தனித்தன்மைகள் எனும் பண்பு மூலம் கொண்ட சக்தி பொதுமை எனும் பண்பை அசைக்கிறது. இவ்வாறு அசைக்கையில்தான் சிவத்தின் இயக்கம் தணிகிறது. சிவத்தின் இயக்கம் தணியும் பொழுது அது அசைவு எழுகிறது, அசைய தொடங்குகிறது. இதுதான் இங்குதான் இயக்கம் எண் நிலைகளாகிறது என்ற கருத்து வருகிறது. எண் நிலைகள், இயக்கத்தின் எண் நிலைகள் பற்றி நாம் ஏற்கனவே மூல நூலில் வடிவ நூலில் எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறோம். எண்ணிலை இயக்கம் எவ்வித அசைவும் இல்லாமல், காலமே இல்லாமல், தனித்தன்மையும் இல்லாமல் இருக்கும் மூலநிலையில் சிவம் உச்சம். அதனை சக்தி தணிக்கையில் இயக்கம் எண் நிலைகளாக வெளிப்படுகிறது. 8 நிலைகள். அந்த 8 நிலைகளும் இதற்கு முன்பு இருந்தன, ஆனால் தனித்தனி என்று இல்லை. அவ்வளவுதான். இப்பொழுது இது எண் நிலை 8 நிலை என்று பிரிப்பதே தனிமைதானே. இப்படி சக்தி சிவத்தை தணிக்கையில் சக்தியின் தனித்தன்மைகள் வளர்ச்சி அடைகின்றன. சக்தியின் தனித்தன்மை என்ற பண்பு வளர்ச்சி அடைகிறது. இப்பொழுது பொதுமை என்ற பண்பு தணிகிறது. சிவத்தின் பண்பு தணிகிறது, சக்தியின் பண்பு வளர்ச்சி அடைகிறது, மேலெழுகிறது. இவ்வாறு மேலெழுந்து பல படிநிலைகளை அடைந்த பிறகு எண் பிறப்பு, எண் நிலைகளின் பிறப்பு, எண் பிறக்கம், எண்களுக்கு இயல்பு ஆகியவையெல்லாம் அமைந்த பிறகு, இவையெல்லாம் ஒரு பெரிய பாடம், அது இந்த வகுப்பிற்கு பொருந்தாதவை. இவையெல்லாம் அமைந்த பிறகு சக்தி மேலும் தணிந்து ஆற்றல் என்ற நிலையை அடைகிறாள். ஆற்றல் என்ற நிலை அடைவதே சக்தியின் தணிந்த நிலை. சக்தி தன்னை தனித்துக் கொள்ளவே இல்லை என்றால் வடிவம் இல்லை. சிவமும் தணிய வேண்டும், சக்தியும் தணிய வேண்டும். ஒரு மனிதர் மனிதராக வாழ்வதற்கும் ஒரு மரம் மரமாக இருப்பதற்கும் சிவசக்தி தணிய வேண்டும். சிவசக்தி தம்முடைய மூல நிலைக்கு சென்று விட்டால் மரமும் இல்லை, மனிதரும் இல்லை, ஆகாயமும் இல்லை, அணுவும் இல்லை. ஆகவே அம்மையும் அப்பரும் தம்மை தனித்து கொண்டுதான் படைக்கிறார்கள். தம்முடைய மூல பண்புகளை தனித்து கொண்டு படைக்கிறார்கள். தனிவே படைப்பு. சக்தி தன்னை தனித்த பிறகுதான் ஆற்றல் என்ற நிலைக்கு வருகிறாள். அந்த ஆற்றல் தனக்கென்று எத்தன்மையும் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் எல்லா தனித்தன்மைகளுக்கும் அதுவே உள்ளீடாக இருக்கிறது. ஆற்றல் மேலும் தணிகையில் அது மூல அணு. இதனால்தான் ஆற்றல் நிறை துகள் அணு என்கிறோம். அணு எனப்படுவது ஆற்றல் நிறைத்துகள். இந்த ஆற்றல் நிறைத்துகள் என்பது இன்னும் பல விளக்கங்களுக்கு உட்பட்டது. ஆற்றல் நிறைத்துகள் என்றால் ஆற்றல் நிறைவடையும் நிலையில் உள்ள துகள்.
என்றும் பொருள். ஆற்றல் நிறைத்துகள் என்றால் இந்த துகளில் ஆற்றல் நிறைவாக உள்ளது என்றும் பொருள். அதாவது ஆற்றலின் நிறைவு நிலை என்றும் அதற்கு பொருள் உண்டு. இந்த துகளில் ஆற்றல் நிறைவாக இருக்கிறது என்றும் பொருள். இரண்டுக்கும் வேறுபாடு உண்டு. ஆற்றல் நிறைவடைந்தால் என்ன ஆகும்? அணுவாகும். ஆற்றல் நிறைவு நிலையற்றினால் அது அணுதான். ஆற்றல் நிறைவு நிலையற்றினால் மரம் அல்ல, நிலம் அல்ல. அவையெல்லாம் பிந்தைய வளர்ச்சி நிலைகள். ஆற்றல் நிறைவடைந்தால் அணு, அவ்வளவுதான். அதோடு ஆற்றல் நிறைவடைந்து விட்டது. அதன் பிறகு உள்ள அனைத்தும் இந்த அணுவின் சேர்க்கையினாலும் கூட்டமைவினாலும் நிகழ்பவை. அங்கு ஆற்றல் ஆற்றலாகத்தான் இருக்கிறது. ஒருவேளை ஆற்றல் நிறைவடையவே இல்லை, அது நிலம் என்ற பூதத்திலும் நிறைவடையவில்லை, மரத்திலும் நிறைவடையவில்லை என்றால் எந்த வடிவமும் இருக்காது. அணுவை போலத்தான் அனைவரும் இருக்க வேண்டும், அனைத்து பொருட்களும் இருக்கும். ஆற்றல் நிறைவடைந்து விட்டது, அவ்வளவுதான். அதற்கு இனி உச்சம் இல்லை, தாழ்ச்சி இல்லை. அது நிறைவாக இருக்கிறது. அணுவில் ஆற்றல் நிறைவாக இருக்கிறது. ஆகவேதான் ஓர் அணு சிதைவுறும் பொழுது அவ்வளவு வெப்பம் வெளிப்படுகிறது. ஓரணு சிதைகிறது என்பதே தவறு. ஒரு அணு சேர்க்கை தான் சிதை. ஓரணு தனி அணு என்று ஏதும் இல்லை. ஒரு அணுவை தனியே பார்க்கவோ புரிந்து கொள்ளவோ வாய்ப்பே இல்லை. ஒரு தனி அணு என்று ஏதும் இல்லை. ஒரு அணுவை தனியே பிரிக்க இயலாது. ஆனால் ஓர் அணுவை புரிந்து கொள்ளலாம். கூட்டமைவை வைத்து இந்த கூட்டமைவு இப்படி இருக்கிறது என்றால் அது அப்படி இருக்கும் என்று புரிந்து கொள்ளலாம். அது கருதுகோள். ஆனால் தனியே ஒரு அணு என்று எதுவும் இல்லை. ஏன்? ஓரறிவு உயிரினத்தை தனியே பார்க்க இயலுமா? பார்த்தவர்கள் உண்டா? ஒரு செல்லை தனியே பார்த்தவர்கள் இல்லை, பார்க்க போகின்றவர்களும் இல்லை. ஒரு கூட்டத்தை காணலாம். அந்த கூட்டத்தை புரிந்து கொண்டு ஒன்று இப்படி இருக்கும் என்ற கருதுகோளுக்கு வரலாம். ஓரறிவு உயிரினத்தை தனியே காண இயலாது. அணுவை எப்படி தனியே காண்பது? அணு தனி அணு என ஏதும் இல்லை. ஏனெனில் அணு என்பது ஆற்றல் நிறைத்துகள். ஆற்றலே நிறைவடைந்த ஒரு நிலையில் ஒன்று தனியே இருக்குமா? அது தனக்குள்ளிருந்து எவ்வளவு ஆற்றலை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது, எவ்வளவு விசையை நாம் ஏற்கனவே குறிப்பிட்டவாறு அது எவ்வளவு ஆற்றலையும் விசையையும் வெளிப்படுத்துகிறது, உள்ளிழுக்கிறது. எப்படி தனியே இருக்கும்? ஒன்று தனியே எப்படி நிலவ இயலும்? இப்படி ஆற்றல் நிறைவடைந்து அணுவாகிறது. அதன் பிறகு ஆற்றல், அணுவில் உள்ள ஆற்றல் மேலும் தணிந்து சேர்க்கை கொள்கிறது, மேலும் தணிந்து ஆகாயமாகிறது, தணிந்து அடுத்தடுத்து பூதங்களாகின்றன, பல்வேறு பொருட்களாகவும் உயிரினங்களாகவும் ஆகின்றன. ஒரு பொருள் குறிப்பிட்ட வடிவத்தில் நிலைக்கிறது என்றால் அதில் உள்ள அணுக்களின் ஆற்றல் தணிந்திருக்கின்றன, தணிந்த நிலையில் உள்ளன. ஆற்றல் இழந்துவிட்டன என்று பொருள் அல்ல. அணு இழக்காது, தணிந்துள்ளன, தணிந்த நிலையில் உள்ளன என்று அதற்கு பொருள். ஒரு பாறையில் உள்ள அணு அமைப்பு, அணு கூட்டமைவு தன்னுடைய ஆற்றலை தனித்து வைத்திருக்கிறது. ஒட்டுமொத்த படைப்புமே, இந்த படைப்பே தனிதல் தான். இவ்வளவு வேறுபாடுகள், இவ்வளவு மாறுபாடுகள், இவ்வளவு தனித்தன்மைகள், இயல்புகள் விளைய வேண்டும் என்ற விருப்பத்தினால் அன்னையாகிய சக்தியும் மூலமாகிய சிவமும் தம்மை தனித்து கொண்டு இவ்வளவு வேறுபாடுகளை படைத்துக் கொண்டிருக்கின்றன. இந்த படைப்பில் சக்தி எனும் அன்னை இயல்புகளின் சாரமாக இருக்கிறாள். சிவம் பண்புகளின் சாரமாக இருக்கிறது. இயல்பு என்றால் என்ன? எது இருத்தலை தக்க வைக்கிறதோ அது இயல்பு. எது மூலத்தை உணரச் செய்கிறதோ அது இயல்பு. இந்த இரண்டும் இணைந்தால்தான் அது இயல்பு. இருத்தலை தக்க வைப்பது என்பது ஒரு பொருள் ஒரு குறிப்பிட்ட நிலையில் இருக்க வேண்டுமென்றால் என்னென்ன ஒழுங்குகள் வேண்டும், அந்த ஒழுங்குகள் யாவுமே
மனித சிந்தனை வளர்ச்சியினால் மனிதர்களுக்கான இயல்புகள் இருத்தலை தக்க வைப்பது மட்டுமல்ல, மூலத்தை உணர்தலும். மூலத்தை உணர்தல் எனப்படுவது தவிர்க்க இயலாதது. அது ஒரு தனி மனிதரின் விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டது. அவருக்கு இன்று நிகழலாம், அல்லது நாளை நிகழலாம், ஏதேனும் ஒரு பிறவியில் நிகழலாம், அது நிகழ்ந்தே தீரும். சிந்தனை அப்படிப்பட்டது. இது ஒரு தனி மனிதருடைய தேவை, தேவையற்றவை ஆகியவற்றுக்குள் அடங்குவதல்ல. சிந்தனை உயிரினங்களுக்கு வாழ்க்கை அளிக்கிறது. சிந்தனை உயிரின வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருக்கிறது. சிவமே சிந்தனை. அச்சிந்தனை மனிதர்களுக்கு வளர்ச்சி அடைந்த நிலையில் உள்ளது. ஆகவே அச்சிந்தனை என்றேனும் ஒரு நாள் அல்லது ஏதேனும் ஒரு பிறவியில் மூலத்தை நோக்கி இழுத்துச் செல்லும். இது முயற்சிகளுக்கும் தேவைகளுக்கும் அப்பாற்பட்டது. இது நிகழ்வதுதான் இயற்கை, இதுதான் இயல்பு. ஆகவே இருத்தலை தக்க வைப்பது மட்டுமல்ல, மூலத்தை உணரச் செய்வதும் இயல்பு என கூறப்பட்டது. இந்த இயல்பு சக்தியின் தனித்தன்மை. பண்பு சிவத்தின் சாரமான கருத்து. பண்பு என்பது என்ன? எது பொதுமையை நிலைநாட்டுகிறதோ, எது ஒன்றிணைவை நோக்கி இழுத்துச் செல்கிறதோ, அதுதான் பண்பு. தனி என்பது ஒரு நிலை. ஆனால் அதற்கு முந்தைய நிலையில் தனித்தனி என்று இருக்கவில்லையே என்பதை நாட்டிக்கொண்டே இருக்கும் கருத்து. இன்று இதனை நீ நீர் என்கிறாய். இதற்கு முன்பு இது வெப்பம்தானே, வெப்பத்தினுள் தானே நீர் இருந்தது என்ற இது மெய்மை. இந்த மெய்மையை எது நாட்டுகிறது? பண்பு. இயல்பு வெப்பம் வேறு நீர் வேறு என்கிறது. பண்பு வெப்பத்தினுள் தானே நீர் இருந்தது என்கிறது. இந்த இரண்டும் உண்மையின் இரு கூறுகள். வெப்பத்தினுள் நீர் இருந்தது என்பது சிவம், அது ஒரு கூறு. நீர் வேறு வெப்பம் வேறு என்பது சக்தி, இது இன்னொரு கூறு. ஆகாயம்தானே யாவற்றுக்கும் ஆதியாக உள்ளது என்பது பண்பு. ஆகாயத்தில் உள்ள ஒவ்வொரு அணுவிற்குமே தனித்தன்மை உண்டே, அப்படி இல்லாமலா போய்விட்டது என்பது சக்தி. இந்த அணு இதற்கு முந்தைய நிலையில் ஆற்றலாகத்தானே இருந்தது, ஆற்றலுக்கென்று எந்த தனித்தன்மையும் இல்லையே என்பது பண்பு. இந்த ஆற்றல் என்ற ஒரு தனி கருத்தே வேறுதானே. ஆற்றல் என்பதே ஒரு தனி கருத்து தானே. இந்த ஆற்றலுக்குள் தானே எல்லா தனித்தன்மைகளும் இருக்கின்றன என்பது சக்தி. ஆற்றல் என்பது ஒரு வடிவமே இல்லையே. ஆற்றல் என்பது ஒரு கருத்து தானே. ஆற்றல் எங்கிருந்து வந்தது? ஆற்றல் சக்தியில் இருந்து வந்தது. சக்திக்கென்று தனி வடிவம் இருக்கிறதா என்ன? சக்திக்கென்று எந்த தனி வடிவமும் இல்லையே என்பது பண்பு. தனி வடிவம் இல்லை என்றாலும் எல்லா வடிவங்களுக்கும் ஆதி மூலமாக சக்திதானே இருக்கிறது என்பது இயல்பு. இவ்வாறு எல்லாவற்றுக்கும் ஆதி மூலமாக இருந்தும் தனி வடிவம் இல்லாத சக்தியும், நீ எவ்வளவு வெளிப்பாடுகளை அடைந்தாலும் பண்புதான் இருக்கிறது என்று கூறும் சிவமும் ஒன்றாகவே இருப்பது ஓர்மை நிலை. அதுதான் ஓர்மை நிலை. ஊழி நூலில் குறிப்பிடப்பட்டுள்ள ஓர்மை. சிவம் வேறு சக்தி வேறு என்ற கூறுகள் ஒன்றாக இருத்தல், கலவி கொள்ளுதல் ஓர்மை. இந்த ஓர்மைக்கெல்லாம் முன்பு ஓர்மை என்பது ஒன்று. ஒன்று என்பதே தனிதானே. ஒன்று என்பதே தனிதானே. ஒன்றுமே இல்லை என்பதுதானே மூலம். ஏதும் இல்லை என்பதுதானே மூலம். அந்த ஏதும் இல்லை என்ற நிலையில் பண்புதானே இருக்கிறது என்பது சிவம். அந்த பண்பினுள் நான் இருக்கிறேன், ஆனால் உனக்கு தனிந்திருக்கிறேன் என்பது சக்தி.
ஆகவே அந்த மூலமாகிய உணர்வு நிலையில் சிவம் உச்சமாக உள்ளது, சக்தி தனிந்திருக்கிறாள். அந்த சக்தி மேலெழுந்து சிவத்தை மேலும் தணிக்கையில் ஓர்மை, சீர்மை ஆகியனவெல்லாம் வெளிப்படுகின்றன. சுருக்கமாக புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால், சிவம், சக்தி ஆகிய இரண்டும் சிலைகளில் உள்ள வடிவங்கள் அல்ல. சிவசக்தி என்பது வரம் கொடுக்கும் தேவதைகள் அல்ல. சிவசக்தி என்பது மூலத்தின் இரு கூறுகள். அந்த மூலத்தின் இரு கூறுகள் உச்ச நிலையிலும் தனிவு நிலையிலும் தாழ்நிலையிலும் தம்மை தனித்து கொண்டு, உச்சநிலையிலிருந்து தாழ்நிலை வரை தம்மை தனித்து கொண்டு பெற்றெடுத்த பிள்ளைகள்தான் இந்த பேரண்டமும் இந்த பேரண்டத்தை புரிந்து கொள்ளும் மனிதர்களும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே சிவசக்தி என்பது கடவுள் குறித்த கருத்தல்ல, அது மூலமாகிய இறை எனும் கருத்து. கடவுள் என்ற சொல், கடவுள் என்ற கருத்து ஆகியவையெல்லாம் மனித உருவில் அல்லது மனித உணர்ச்சிகளின் வழியாக படைப்பை புரிந்து கொள்வதற்கான தேடல். அது தவறல்ல, ஆனால் அது உண்மையல்ல. மனித உணர்ச்சிகளின் வழியாகவும் மனித தேவைகளுக்காகவும் எதையாவது நீங்கள் புரிந்து கொண்டு வழிபட்டால் அதற்கும் சிவசக்திக்கும் இடைவெளி மிகுதி. தொடர்பில்லை என்று எதுவுமே இல்லை, யாவுமே சிவசக்தி தான். ஆனால் நீங்கள் மிகப்பெரிய இடைவெளியில் இருக்கிறீர்கள். ஏற்கனவே குறிப்பிட்டவாறு வெளிதான் ஆற்றல் மிகுந்த நிலை. அந்த வெளி எந்த அளவுக்கு குறைகிறதோ அந்த அளவுக்கு உருவம் கிடைக்கிறது, உருவம் அமைகிறது. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட உருவ நிலைகளை, சில குறிப்பிட்ட உருவ நிலைகளையோ அல்லது சில உணர்ச்சிகளையோ பற்றி கிடந்தால் கடவுள் என்ற நம்பிக்கையில் எதையாவது வழிபடலாம். இதுதான் தெய்வம் என்று நம்பலாம். அதில் யாருக்கும் எந்த சிக்கலும் இல்லை. ஆனால் அதனை இறை என்று கருதுதல் கூடாது. இறை எனும் கருத்தும் இறையியல் என்ற கொள்கையும் மனித உணர்ச்சிகளுக்கும் மனித தேவைகளுக்கும் அவர்களுடைய நன்மை தீமை ஆகியவற்றிற்கும் அப்பாற்பட்டது. சக்திக்கே தனித்தன்மை என்று ஏதுமில்லை, ஆனால் அது தனித்தன்மைகளின் மூலமாக உள்ளது. யாவும் யாமே என்பது சிவத்தின் பண்பு. அந்த பொதுமையும் தனிமையும் வெளிப்பாடுகளாகின்றன. அந்த வெளிப்பாடுகளின் இறுதி அல்லது முற்றிய நிலையில்தான் மனிதர்கள் இருக்கிறார்கள். இந்த மனிதர்கள் இரண்டு வழிகளை தேர்ந்தெடுக்கலாம். ஒன்று, நான் என் மூலத்தை உணர விரும்புகிறேன், என்னுடைய உணர்ச்சிகளை முன்னிலைப்படுத்த மாட்டேன், என்னுடைய தேவைகள் தான் இந்த உலகத்தில் உள்ளன அல்லது இந்த உலகமே என்னுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காகத்தான் உள்ளது என்றெல்லாம் இனி கருத மாட்டேன், நான் இறையை புரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்பது ஒரு வழி. இன்னொன்று, இறை எப்படி இருந்தாலும் எனக்கு அதில் எந்த சிக்கலும் இல்லை, என்னுடைய தேவைகளே எனக்கு பெரிது, என்னுடைய வாழ்க்கையே எனக்கு பெரிது, என்னுடைய உணர்ச்சிகளே எனக்கு பெரிது என கருதல் இரண்டாவது வழி. இந்த இரண்டாவது வழி தவறு, பிழை என்று கூறுவதற்கு நான் யாரும் அல்ல. அப்படி சிவமும் சக்தியுமே கூறுவதில்லை, கருதுவதும் இல்லை. ஆனால் எந்த வழி என்பதில் தெளிவு வேண்டும். இறை எனும் கொள்கையை பயன்படுத்திக் கொள்கிறோமா, இறையியலை நம்முடைய பயன்பாட்டுக்கானதாக சிதைத்துக் கொள்ளப் போகிறோமா, அல்லது அதில் கை வைக்க வேண்டாம், அது மூலம் தன்னை வெளிப்படுத்தும் கொள்கை, ஆகவே அதை கற்றுக்கொள்வோம், அதை புரிந்து கொள்வோம் என்று ஒப்படைக்கப் போகிறோமா, அதுதான் ஒப்படைப்பு. இந்த ஒப்படைப்பு நிலையில் நீ வகுத்த போக்கில் வாழ்ந்துவிட்டு வருகிறேன் என்பதை தவிர பெரிய கோரிக்கைகள் இல்லை. இவ்வளவும் செய்யும் நீ என்னை வாழ வைக்க மாட்டாயா என்ன? ஒருவேளை என்னை நீ வாழ வைக்கவில்லை என்றால், எவ்வளவோ அண்டங்களை அழிக்கிறாய், அதுபோல என்னை அழிக்கிறாய், அண்டங்களே அழிகின்றன எனும் பொழுது நான் அழிவதில் அவ்வளவு என்ன சிக்கல் என்று இருத்தல் இந்த வழி. கேட்டவையெல்லாம் கிடைக்கும், தொட்டவையெல்லாம் துலங்கும் என்பது இரண்டாவது வழி. இரண்டாவது வழியில் மிக பெரும்பான்மையானோர் இருக்கிறார்கள். முதல் வழியில் மிகச் சிலர் தான் எந்த காலத்திலுமே இருந்திருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் முதல் வழிக்கு வாருங்கள் என்று நான் அழைக்க மாட்டேன். அது அழைப்பு விடுத்து வருவதற்கான இடமும் அல்ல. ஆனாலும் இவற்றை கற்றுத்தருபவன் என்ற முறையில் இந்த இரண்டையும் வேறுபடுத்தி கூற வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது. நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் இது வேறு அது வேறு. இதுதான் சிவசக்தி குறித்த பாடம். இந்த பாடம் நிறைவடைந்தது.
இத்துடன் பாபநாசத்தில் நடைபெற்ற இறையியல் வகுப்பின் பாடங்கள் முடிவடைந்தன. இறையியல் பாடங்கள் அடுத்தடுத்த தலைப்புகளில் தொடரும். செம்மை பற்றிய மேலதிக தகவல்களை www.semmaivanam.org என்ற இணையதளத்திலும், செம்மை மரபுப்பள்ளி என்ற யூடியூப் சேனலிலும், செம்மை வனம் என்ற முகநூல் பக்கத்திலும் பெறலாம்.